நேற்று பாட்டியை கிண்டல் செய்துவிட்டு தன் தோழியை பார்க்கச் சென்றாள் இல்லையா? இனி இருவரும் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம். எனக்கும் இப்போது ஒரு விதமான ஆர்வம் இருந்துவிட்டது. தனது தோழியை பார்த்தவுடன் மகிழ்ச்சியானாள். ஆனால் கன்னிகாவுக்கு அவள் யார் என்று தெரியவில்லை. ஹே கன்னிகா, இப்படி இருக்க? நீங்க யாரு? நான் தான் நிலா. உன்னை பார்க்கத்தா வந்த, மறந்துட்டியா? ஓ நீயா? போன வரவ வந்தப்பவே நீ கிணத்துல தள்ளி விட்டாதானே அதை மறக்க முடியுமா? இன்னும் மறக்கலையா நீ? சரி, தேவா எங்க போனா? நீ வந்த விஷயம் என்ன ரொம்ப வாழாச்சே, இப்போ என்ன செய்ய புரியோ? அதர விடு, நான் முன்ன மாதிரி இல்ல. என் பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அத பத்தி தெரியுமா உனக்கு? ஆமா இருக்கு. அத பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி, எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். ப்ளீஸ், உனக்கு தெரியும் தானா? சரி, நாளைக்கு பார்க்க வா, நம்ம பேசலாம் ஈவினிங். ட்ரை பண்றேன். இவர்கள் தேவாவை மறந்து விட்டார்கள் என நான் நினைக்கிறேன். இருவரும் அவனை பற்றி பேச வேண்டிய நேரம் இது. அவன் 20 வயது இளைஞன். ஆர்ட்ஸ் படிச்சிருக்கான். இப்போ சும்மா தான் இருக்கான். அவனுடைய பேச்சு, முகம், நடத்தை எல்லாமே ஒரே வார்த்தையில சொன்னா அழகு. நல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்தவன். பணத்தை விட ஒரு நல்ல மனிதன். உதவி மனப்பான்மை உள்ளவன். தனக்கென்றே ஒரு தனிப்பட்ட மென்மை, அமைதி, அன்பு இருக்குது. இனி அடுத்த எபிசோட்ல அவனை பற்றி விரிவாக பார்ப்போம்.